நீங்கள் வந்து பொதுவாக இந்த தீண்டாமை ஒழிப்பு நிலையில் பல இடங்களில் வேலை செஞ்சுருக்கீங்க. குறிப்பாக தென் மாவட்டங்களில் ராஜேந்திரநாத் அவர்கள் சொன்னது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இந்த மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு இந்த மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து இருக்கக்கூடியதன் காரணமாக இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுது அப்படின்னு. எங்கேயாவது அதை வந்து அதை சரிப்படுத்த தவறிட்டோமா அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்க. இந்த பர்டிகுலர் மாவட்டங்கள் மட்டும் இது அதிகமாக நடப்பதற்கான காரணம் என்னங்கிறது நீங்கள் பார்க்குறீங்க? அது உண்மைதானே? அது இல்லை, அந்த தென் மாவட்டங்களில் மிக அதிகமான குற்றங்கள் பதிவாகுது. ரொம்ப இன்றைக்கு நடந்த மாதிரியான ரொம்ப மனசை பதற வைக்கிற பல படுகொலைகள் நடக்குது. இளம் வயது இளைஞர்கள், படித்தவர்கள் இது மாதிரியாக கொல்லப்படுறதை பார்க்குறோம். இதுக்கு வந்து இப்போ அந்த சொந்த சமூகத்தை சார்ந்த காவலர்கள் அங்கே இருப்பது தான் குற்றவாளிகளுக்கு வந்து ஒரு தைரியமான சூழல் ஏற்படுது, அச்சமில்லாத சூழல் ஏற்படுது, அதனால் குற்றம் நடக்குது அப்படிங்கிறத மட்டுமே நம்ம வந்து அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் சமூகத்தில் வந்து சாதி என்ன மாதிரியான ஒரு 21ஆம் நூற்றாண்டுலேயும் சாதியை பற்றி நம்முடைய நவீன சமூகம் என்னமா புரிஞ்சு வச்சிருக்கு என்பது தான் நமக்கு ரொம்ப கவலை அளிக்கிற செய்தியாக இருக்குது. இந்த தென் மாவட்டங்களில் பொதுவாக சொல்லுவாங்க, தென் மாவட்டங்களில் அதிகமான சாதிய ஒடுக்குமுறை இருக்குது, வட மாவட்டங்களில், கிழக்கு மாவட்டங்களில், மேற்கு மாவட்டங்கள் அந்தளவுக்கு இல்லைன்னு சொல்லி. எங்களுடைய நேரடியான கள ஆய்வில் தென் மாவட்டங்களில் தான் சாதி கொடுமையை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு எதிர்ப்பு. அங்கே வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் இது மாதிரியான கொடுமையை நாங்கள் ஏற்க முடியாது என்று அவங்க வந்து நேரடியாக எதிர்ப்பு தெரிவிக்கிற போது அந்த எதிர்ப்பை சகித்து கொள்ள முடியாமல் அது வந்து அங்கே வன்முறையாக மாறுதுன்னு பார்க்குறோம். இது மாதிரியான கிராம சூழலில் நாங்கள் வந்து தீண்டாமையை ஏற்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான எதிர்ப்பு குரல் இருக்குல்ல, அது இந்த வன்முறைகளுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது. அப்படின்னா தென் மாவட்டங்களில் நீண்ட காலமாகவே தீண்டாமைக்கு எதிராக, சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக கிராமங்களில் படித்த இளைஞர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு தன்மை நீண்ட காலமாகவே வந்துருச்சு தென் மாவட்டத்தில். அதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வட மாவட்டங்களில் ஓரளவுக்கு எதிர்ப்பு வருது. ஆனால் நம்ம மேற்கு மாவட்டங்களில் இன்னும் அந்த அளவுக்கு எதிர்ப்பு வரல என்பதை பார்க்குறோம். அப்போது இந்த படுகொலைக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக நம்ம பார்க்குறது, இந்த நூற்றாண்டுலையும் கூட இவ்வளோ பெரிய ஒரு நவீன விஞ்ஞானம், வானமே இல்லைன்னு சொல்லுவாங்க, வானத்தை தாண்டி இப்போ வந்து அறிவியல் ஆய்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எந்த விதமான அறிவியல் அடிப்படையற்ற ஒரு சாதிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் மனிதர்கள் தங்களுடைய வாழ்வில் கொடுப்பது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆகவே தான் இது போன்ற கொலைகள் எவ்வளவு. அவர் கோல்டு மெடலிஸ்ட் அந்த தம்பி. நீங்கள் வந்து ஒரு ரொம்ப சின்ன வயசுலேயே அவ்வளோ பெரிய ஊதியம் வாங்குறாரு. இன்னும் பெரிய இடங்களுக்கு அவர் போகிறதுக்கான, எல்லைகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவருக்கு. ஆனால் நீங்கள் வந்து கோல்டு மெடலிஸ்ட்டு, அவர் நல்லா சம்பளம் வாங்குறவர், வேறு குறிப்பிடத்தகுந்த குற்றச்சாட்டு எதுவுமே அவர் மேலே இல்லை. ஆனாலும் வந்து அவர் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர், இவரை வந்து நம்ம வீட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற அந்த சாதிய உணர்வு, அதுதான் நம்ம எல்லாரும் கவலைப்பட வேண்டிய, காவல்துறையை கடந்து, அரசாங்கத்தை கடந்து, பொது சமூகம் எல்லோரும் கவலைப்பட வேண்டிய ஒரு இடமாக அதுதான் இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டியது.